வணக்கம், வெல்கம் பேக். மாஸ்டரிங் ஏஐ சீரீஸ்ல இந்த பர்டிகுலர் செஷன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம் உடைய பார்ட் 7. ஸோ நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் எல்எல்எம் மாடல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் வந்து ரொம்பவே பாப்புலரான மாடல்ஸ் பற்றின கம்ப்ளீட் டிஸ்கஷன் வந்து earlier செஷன்ஸில் வந்து தியரட்டிக்கலாகவும் பார்த்துருந்தோம். ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கலாக இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வந்து எப்படி நம்மளுடைய ஆன் ப்ரெமைசஸில் லோக்கல் சிஸ்டமில் வந்து அதாவது லோக்கல் அவங்களுடைய சர்வர்லேயோ டெஸ்க்டாப்லேயோ வந்து எப்படி நீங்கள் இந்த எல்எல்எம் மாடல்ஸை வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலாமா அண்ட் எல்எம் ஸ்டுடியோ, லைட் எல்எல்எம் இதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். அண்ட் அதை தாண்டி எல்எல்எம் வந்து எப்படி நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷனை வச்சே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துருந்தோம். லோக்கல் எல்எல்எம் செட்டப் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்டர்பிரைஸ் கிளவுட் பிளாட்ஃபார்மில் அஷூரோடைய ஆஃபரிங் அண்ட் மற்ற ஏடபிள்யூஎஸ் ஜிசிபியோடைய ஆஃபரிங் எல்லாமே அதை பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் கம்பேரிஷனும் நம்ம டிஸ்கஷன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அஷூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்ட்ரி ப்ராடக்ட்ல தான் கம்ப்ளீட் ஏஐயோடைய அந்த என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே தராங்க. அண்ட் சிமிலர்லி அமேசானுடைய பெட்ராக், கூகுளோடைய வெர்டெக்ஸ் இதை பற்றிலாம் நம்ம இன்டெப்த்தாக ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செஷன் வந்து பியூர்லி ஃபார் டக் ஏஐ டூல் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டக் ஏஐயோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த டக் ஏஐல வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக இப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை பர்சனலாக வந்து நமக்கு சில ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஏஐ டூல் வழியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லைக் சாட் ஜிபிடி, ஜெமினை, இந்த மாதிரி ஆந்த்ரோபிக்கோட கிளாட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோரமில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இன்க்ளூடிங் மைக்ரோசாஃப்டுடைய கோபைலட் வந்து நிறையவே ஆர்கனைசேஷனில் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் பேக்எண்டில் நிறைய ப்ரீமியம் எல்எல்எம் மாடல்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும், அதை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. லைக் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அண்ட் லாகின் ஐடி கிரியேட் பண்ணணும். அண்ட் ஈவன் ஆஃப்டர் டூயிங் ஆல் திஸ் திங்ஸ் நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அட் த எண்ட் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஷின் லேர்னிங்கோட எவல்யூஷன் தான். அப்படின்னும் போது அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுற கான்டென்ட்டை, நம்ம கான்வர்சேஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து அவங்க அந்த ஸ்டடி பர்பஸ்க்கு வந்து நிறைய ஆன்லைன் ஃபோரமில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, இல்லை ஈவன் நார்மலாக நம்ம வந்து ஆன்லைனில் போயிட்டு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது சர்ச் பண்ணுற ப்ராடக்ட் வந்து யார் யார் என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, யார் என்ன பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டா வந்து உங்களுக்கு மற்ற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ ஜென்ரலாக வந்து டக் டக் கோ அப்படின்ற ஒரு வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர் அவங்களே வந்து அவங்களுடைய ஓன் வெப் ப்ரௌசர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து செக்யூராக ப்ரைவேட்டாக நம்ம ரிசோர்ஸஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் போயிட்டு ஆக்சஸ் பண்ணுறீங்க, இல்லை சம் ப்ரௌசிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ப்ரைவேட்டாக உங்களுக்கு மட்டும்தான் அது அக்சசபிளாக இருக்கும். அந்த டேட்டாவை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறதோ இல்லை வந்து அதை யூஸ் பண்ணி நமக்கு பேக் எண்டில் வந்து உங்களுக்கு ஃபர்தர் ப்ராப்ளம்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதோ வந்து இந்த டக் டக் கோன்ற அப்ளிகேஷன் வந்து வெப்சைட்ஸ் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. சிமிலர்லி அவங்க வந்து duck.ai அப்படின்ற ஒரு ஆன்லைன் ஏஐ பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. பேக் எண்டில் உங்களுக்கு வந்து கிளாடு, ஓப்பன் ஏஐ, லாமா மாதிரியான என்டர்பிரைஸ் எல்எல்எம் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ப்ரைவசி கிடைக்கும் அண்ட் செக்யூர். இனவே லைக் நீங்கள் தனியாக லாகின் ஐடி கிரியேட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கிரெடிட் கார்டோ இல்லை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டோ சப்ஸ்கிரிப்ஷனோ எதுவும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் உங்களுடைய சேட் எல்லாமே வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ரைவேட்டாக நான் போயிட்டு ஏஐ கூட கான்வர்சேட் பண்ணி சில இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். அண்ட் அதை வந்து யூஸ் பண்ணி அவங்க வெளியில் கொண்டு போகிறதெல்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ட் வேணும்னா நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டக் ஏஐ டூலில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் சே டக் டக் கோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து கூகுளோடைய ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் பார்க்குறாங்க வெப்பில். ஆனால் இது என்னென்னா உங்களுக்கு ப்ரைவேட் உங்களுக்கு ப்ரைவேட்டாகவும் கிடைக்கும் அண்ட் ஃப்ரீயாகவும் இருக்குது. அண்ட் இந்த சர்ச் இதுவும் யூஸ் பண்ணலாம் அண்ட் அவங்களுடைய ப்ரௌசரும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போல. அண்ட் இதிலே வந்து அவங்க ஏஐ இன்டெகிரேஷனும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நம்ம பார்க்க போகிறது duck.ai தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்தே நீங்கள் வந்து ஏஐ வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா duck.ai அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுடைய ஏஐ அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். இதை கிளியராக சொல்லிடுறாங்க. திஸ் இஸ் a ஃப்ரீ அண்ட் ப்ரைவேட் chat anonymized by us and there is no account required. அண்ட் அதே மாதிரி பேக் எண்டில் வந்து ஜிபிடி, கிளாட், மிஸ்ட்ரல், லாமா இந்த
டாப் ஏஐ மாடல்ஸும் அவங்க ப்ரீமியம் மாடல்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் நம்மளுடைய கான்டென்ட்டை வந்து நம்மளுடைய கான்வர்சேஷனை வந்து அவங்க ஏஐ ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றத கிளியராக இங்கே சொல்லிடுறாங்க. வி கேன் ஜஸ்ட் அக்ரி அண்ட் கண்டினியூ. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் எல்எம் மாடல்ஸ் வந்து இங்கே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய நீட் என்ன, நம்ம வந்து என்ன மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம், அண்ட் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, இமேஜ் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ஏஐ மாடரேஷன் வேணுமா, அண்ட் உங்களுக்கு ரீசனிங் ஏஐ வேணுமா, என்ன பர்பஸ் வேணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு எந்த மாடல் கரெக்டாக இருக்குமோ, எந்த சேட் மாடல் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பாப்புலராக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸுமே இங்கே ஜிபிடி, லாமா, கிளாட் அண்ட் மிஸ்ட்ரல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் GPT-5 மினி யூஸ் பண்ணுறேன்னா தென் ஐ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் அ நியூ சேட். அண்ட் இதில் வந்து நீங்கள் இமேஜஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். வாய்ஸ் சேட் வழியாகவும் நீங்கள் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம். சேட் கான்வர்சேஷன்ஸ் மட்டும் இல்லை, என்ன வேணால் நீங்கள் யூ கேன் ஆஸ்க் ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து duck.ai டூலோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இதிலே போயிட்டு கேட்டு பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, do you mean pros and cons of duck.ai tool, this chat interface and name duck.ai generally, which interface should I use? Okay, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா duck.ai chat interface related advantages and disadvantages. ஓகே, நம்ம ஆல்ரெடி நான் என்னென்ன அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத கொடுத்துட்டோம். ஸோ அனானிமிட்டி, ப்ரைவசி உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான யூஐ கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக லோ லேட்டன்சியில் ரிப்ளை வரும். நம்ம இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் பேக் எண்டில் வந்து உங்களுக்கு மாடல் வந்து என்ஹான்ஸ் மாடல் லேட்டஸ்ட் வெர்ஷன் அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு வந்து எஸ்எல்எம் ஆப்ஷன்ஸும் வருது, ஸ்மால் லாங்குவேஜ் மாடல் ஆப்ஷன்ஸும். அக்கௌண்ட் எதுவுமே நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. பில்ட்-இன் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. என்ன ஒன்று, லிமிட்டடான உங்களுக்கு மல்டி மாடல் ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அதாவது இமேஜ், ஆடியோ, சேட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுக்குறாங்க. மற்ற காம்படிட்டர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாம் இப்போ வீடியோ கிரியேஷன் அண்ட் இமேஜ் டு இமேஜ் கன்வர்ஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. பட் இங்கே கொஞ்சம் லிமிட்டடாக இருக்குது. அண்ட் பர்சனலைஸ்டாக நீங்கள் வந்து லாங் டேர்மில் ஏதாவது கண்டெக்ஸ்ட் வச்சுக்கணும், இல்லை கிராஸ் டிவைஸில் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணாததால வேற வேற டிவைஸ்லேருந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த சேம் கான்டென்ட்டை பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. அண்ட் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற கான்வர்சேஷன் வந்து வெளியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் கேட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் கான்வர்சேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. அப்புறம் அதை கிளியர் பண்ணாலும் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளியர் பண்ணலாம் என்ன அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு 100 ரீசன்ட் சேட்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ப்ரௌசரில் நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இன்டெஃபினட்டாக வந்து ஆட்டோ டெலிட்டட் வந்து ஆஃப்டர் 7 days அவங்க வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ப்ரௌசர் லெவல். பட் இங்கே நீங்கள் யூ கேன் ஹேவ் இட். நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணாலும் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே எனக்கு வந்து கிரியேட் பிக்சர் ஷோயிங் கொழுகுமலை டீ எஸ்டேட் அட் சன்ரைஸ். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறாங்க பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் கான்வர்சேஷன் எவ்வளோ குயிக்காக ஃபியூ செகண்ட்ஸில் வந்தது அப்படின்றத பார்த்தீங்க. அண்ட் அகெயின் இதுலேயுமே வந்து நமக்கு பேக் எண்டில் நிறைய மெஷர்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான விஷயங்களை வந்து போயிட்டு ட்ரை பண்ணுறாங்க, எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொழுகுமலை டீ எஸ்டேட்டும் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்து சன்ரைஸ் அண்ட் அந்த ஆக்சுவல் இமேஜே வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்தது வந்து வேறு வேறு விஷயங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணணும், இல்லை புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் தட். இப்போ லெட்ஸே வந்து எனக்கு வேறு வேறு மாடல் நான் இங்கே யூஸ் பண்ணனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிமிலர்லி இதில் போயிட்டு நான் செட்டிங்ஸ் எதாவது மாற்றணும். இப்போ இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அஃபிஷியலாக இப்போ இந்த பர்டிகுலர் டூல் duck.ai டூல் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது வந்து ஒரு கரியர் கோச்சாக ப்ளே பண்ண நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு எடிட்டரா, ஃபிட்னஸ் ட்ரெயினரா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் கிவ் யூ ப்ராப்பர் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டியூன் ஆகிப்பாங்க. அண்ட் ஆன்சர் அதுக்கேற்ற மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டோரி டெல்லரா, டீச்சரா, டிரான்ஸ்லேட்டரா, ட்ராவல் கைடா என்னன்றது வந்து நீங்கள்
ஏஐ சைடு வந்து என்னன்றதை நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் ஏஐக்கே ஒரு நேம் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஏஐ வந்து லெட்ஸ் சே ஆண்டனிக்கு பதிலாக ஆண்டோ அப்படின்னு நான் அதை கொடுத்துக்கிறேன். என்னோட நேம் ஸ்டான்லிக்கு பதிலாக ஸ்டான் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தட் வந்து கிளாரிஃபை கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணுமான்னு கேட்டால் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ தட் தே கேன் ஆஸ்க் யூ கிளாரிஃபைங் கொஸ்டின்ஸ். அண்ட் லென்த் ஆஃப் த ரெஸ்பான்ஸும் நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணுமா, ரொம்ப சின்னதாக இருக்கணுமா அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நம்ம பார்க்கணும்னா யூ கேன் எனேபிள் அண்ட் அப்ளை இட். அதே மாதிரி அடிஷ்னலாக ஏதாவது விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் அவங்களுடைய ப்ரௌசர் வந்து அவங்க இது பண்ணுறாங்க, பட் தட்ஸ் ஃபைன். அண்ட் அகைன் ஆன்சர் நீங்கள் வரதுமே வந்து கொஞ்சம் ரீசனிங் பண்ணி வர மாதிரி நம்ம ஆன்சரிங் பண்ண வைக்கலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேபி வேறு ஏதாவது இப்போ கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வி கேன் கேட்கலாம். இப்போ நமக்கு வந்து தமிழ்நாடு சைடில் வந்து நிறைய இப்போ எல்லாரும் பேசுகிறது எலெக்ஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக யாராலையும் நம்ம ஈவன் ஏஐ டூலாலையும் வந்து ரிசல்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்லி அவுட்கம்ஸ் வந்து இதனால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரொவைட் லைக்லி, நமக்கே தெரியும் என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. பட் இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இந்த ஏஐ எப்படி திங்க் பண்ணுது, எப்படி ஆன்சர் பண்ணுது அப்படின்றத வந்து காமிக்கிறதுக்காக தான். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ், நிறைய பேக் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், விக்கிபீடியா ஆர்டிகல்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய இது வந்து கன்சைஸ் 3 சினாரியோ கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 5 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட்டி வந்து அதிகமான சீட்டு வாங்க வாய்ப்பு இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ரேஞ்ச் கொடுக்குறாங்க. தட் இஸ் ஃபைன். அண்ட் இது எல்லாமே வந்து அவங்களுடைய இன்கம்பன்சி அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதை பற்றி வச்சு சொல்கிறாங்க. பட் வந்து ரெடியூஸ்ட் மெஜாரிட்டியும் ஒரு சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா நியூ என்ட்ரண்ட் ஒரு பார்ட்டியோடைய இதனால உங்களுக்கு வந்து அங்கங்கே நேரோ மார்ஜினில் வின் பண்ண சான்சஸ் இருக்க மாதிரி தெரியுது. அதனால ஸ்லிம்மர் மெஜாரிட்டி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஹங் அசம்பிளி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து கோவாலேஷன் கவர்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து லெஸ் லைக்லி தான். பட் இருந்தாலும் இது வந்து வர சான்சஸ் இருக்கு. இப்போ ப்ரொவைடட் அந்த பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து வேர்ட் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் தெர் ஆர் சான்சஸ் இவங்க வந்து ஸ்பாய்லரா ரீஜனல் டிஸ்ட்ரப்டரா வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து என்னன்ற டீடைல்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பாசிபிள் சான்சஸ் இது எல்லாமே கொடுக்குறாங்க. அண்ட் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு அவங்க ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இங்க இடத்துல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டாக்குமெண்டேஷன்ஸ், டயக்ராம் எல்லாமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மேபி அது கூட நீங்கள் அடுத்தடுத்தது வந்து இதுலேருந்து எடுக்க முடியும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டூ டீப் இன் டு திஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் நிறைய ரீசனிங் இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். அண்ட் இதை வேணும்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி அது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இதுலேயுமே வந்து சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அது போயிட்டு நீங்கள் சேட் ஹிஸ்ட்ரியை வந்து எந்த மாதிரி எனேபிள் பண்ணணும், இதில் சின்ன செட்டிங்ஸ்லாம் மாற்றணுமா, இல்லை லொக்கேஷன்ஸ் எனேபிள் பண்ணணுமான்றதையும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, நம்ம இதில் வந்து இப்போ இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து இப்போ என்கிட்ட இந்த இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே இமேஜை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சன் வந்து கிளியராக இல்லை செட்டில். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இமேஜை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சன் கிளியர்லி during sunset. Add a clear orange sun during sunset into this existing image அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. என்ன சொல்கிறாங்க பார்ப்போம், எப்படி அது அவுட்கம் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, தே ஆர் கிவிங் இட் ட்ரை. இந்த இடத்துல வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் இமேஜ் வந்து இப்படி இருக்கு. நம்ம இவங்க கிரியேட் பண்ணுற இமேஜ் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க பாருங்க. அண்ட் அகெயின் இதில் தெளிவாக அந்த ஷேடோட வந்து தே ஹவ் கிரியேட்டட் இட். அண்ட் தட் டூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு லெஸ் தேன் 5 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இது பண்ணிட்டாங்க.